ஹாய், வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் டு ஆல் சைபர் ஃபோக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மால்வேர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற வைரஸ் பேர் ஆர் மால்வேர் பேர் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மால்வேர் விச் இன்ஃபெக்டட் பவர் கிரிட். இந்த மால்வேர் பேர் வந்து ரெண்டு பேர் ஆக்சுவலாக இருக்கு. இதுக்கு வந்து பிளாக் எனர்ஜி மால்வேர்னு சொல்லுவாங்க, இல்லை கிராஷ் ஓவர் ரைட் மால்வேர்னு பேர் இருக்கு. பட் இந்த மால்வேரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பவர் கிரிட். எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு தெரியும் பவர் கிரிட் என்னன்னு சொல்லிட்டு. பட் பவர் கிரிட்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் கன்சியூம் பண்றோம். கன்சியூம் பண்ணும்போது அது ஒரு இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒவ்வொரு இடமா போய் சேனலைஸ் ஆகி வரும்ல, அதுதான் பவர் கிரிட். அதுக்கு வந்து மேபி நீங்க வந்து ஊருக்கெல்லாம் கொஞ்சம் அவுட்டர் ஏரியாஸ்க்கெல்லாம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எம்டி லேண்ட்ஸ்ல வந்து பெரிய பெரிய பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர் வில் கேரி லாட் ஆஃப் ஹை வோல்டேஜ் கரண்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பவர் கிரிட். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பவர் கிரிட் இன் த வேர்ல்டு இஸ் இந்தியா அண்ட் சைனா. இந்தியா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பவர் கிரிட். நார்த் அண்ட் சவுத் பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வி ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் தட். பிகாஸ் இவ்வளோ பெரிய பவர் கிரிட் மேனேஜ் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இந்த சைஸ்ல இருக்க ஒரு கண்ட்ரியை தான் வந்து இந்த பிளாக் எனர்ஜி மால்வேர் வந்து இம்பாக்ட் பண்ணுது. திஸ் கான்ஃபிளிக்ட் இஸ் பிட்வீன் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் விச் ஹேப்பன் ஆன் 2016. இந்த மால்வேர், பிளாக் எனர்ஜி மால்வேர், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் Viper, remote control execution, and also it does DDoS. It's a combination of all three. It's a super combination payload which almost destroyed or blacked out Ukraine and it brought to their knees. Every citizen were affected. அந்த மாதிரி கோல்டு கண்ட்ரீஸ்ல வந்து இப்படி ஒரு மால்வேர் வந்துச்சுன்னா அது எவ்வளோ இம்பாக்ட் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்களால அந்த அந்த ஹீட்டர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் சர்வேவே பண்ண முடியாது. அவ்வளோ கோல்டு கண்ட்ரில வந்து திஸ் வாஸ் அ கிரேட் டேமேஜ். ஓகே, கம்மிங் பேக் டு த பிளாக் எனர்ஜி டெக்னிகாலிட்டி. ஸோ த பிளாக் எனர்ஜி மால்வேர் ஹேட், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு இந்த ஐடி என்விரான்மெண்ட். தென் லேட்டர் இட் மூவ் டு த ஓடி என்விரான்மெண்ட். ஐடி ஓடி வந்து செக்ரிகேட் பண்ணல, ஆப்வியஸா அது என்டர் ஆயிடுச்சு. இந்த 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 டைம்ல இட் ஸ்டார்டட் ரிமோட்லி கண்ட்ரோல்ட். ஐ மீன் ஒன் பர்சன் சிட்டிங் அவுட் சைட் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அதை வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் தேர் தே ரிமோட்லி கண்ட்ரோல் த சிஸ்டம் விச் இஸ் ஆப்பரேட்டட் ஃபார் மேனேஜிங் த பவர் கிரிட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணி ஆப்வியஸ்லி அந்த இருக்க ஓடி என்விரான்மெண்ட்ல இருக்க சர்க்கியூட்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுல வந்து ஆன் ஆஃப் சர்க்கியூட் பிரேக், சர்க்கியூட் அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி பவரை வந்து க்ளோஸ் பண்றாங்க. இதனால வந்து ஒரு மேஜர் அவுட்டேஜ் ஆகுது. இது பண்ணது தெரியக்கூடாதுக்காக இந்த பேலோட்ல வைப்பரோட ஒரு ஒரு பீஸ் ஆஃப் கோடையும் அதுல கனெக்ட் பண்றாங்க. ஸோ வைப்பர் என்ன பண்ணுதுன்னா, இங்க இருந்து வந்த லாக்ஸ் என்னென்ன பண்ணாங்கங்கிற ட்ரேசஸையும் அதை வந்து அழிச்சிருது. அண்ட் ஃபைனலா இதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. இந்த அவுட்டேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறம் the citizens started calling the call center of Ukraine. So the sophisticated attack was that much very brilliantly planned. They started doing DDoS attack on the call centers. அந்த கால் சென்டர்ஸால எந்த காலையும் எடுக்க முடியல. அவுட்டேஜ் நடந்துச்சுன்னே முதல்ல தெரியல. ஏன்னா DDoS அட்டாக்னால அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் பிளான்ட் அண்ட் வெல் சொபிஸ்டிகேட்டட் state-sponsored malware. It is very interesting to see such a crafted malware, and this is one of the great blackout in the history of Ukraine. Thank you. Have a great day.